நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்துருவேன். ஐயோ, நான் மட்டும் என்ன செய்ய போறேன்? என்னைய மட்டும் வச்சு நான் ஒரு ஆள் தான் இப்படி இருக்கனே. சில பேரோட கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு இப்படிதான் இருக்கு. குடும்பத்துல சரி, சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில சரி, ஒரு ஊர்ல சரி, நான் மட்டும்தான் கடவுளை தெரிஞ்சிருக்கனே, எனக்கு மட்டும்தான் கடவுளை தெரியும், நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னால என்ன பண்ண முடியும்? எலியாவும் அப்படிதான் இருந்தாரு. நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கனே, என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, அது நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். நம்முடைய எண்ணங்கள் அவர் உண்டாக்கி வைத்ததை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயங்கள்ல தோன்றுவதில்லை. ஐயோ, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருந்து என்ன செய்ய போறேன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. அவருடைய திட்டங்கள், உங்களுக்கான திட்டங்கள், அது மிகவும் பெரியதா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில அவர் பண்ணி வைத்திருக்கிற திட்டங்கள் அதிகமா இருக்கு.